வணக்கம். கடவுள் அருள் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், துல்லியமான முறையில், எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல், நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது, அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி துணை புரிகிறது, அந்த ஜோதிட சாஸ்திரம் இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் எப்படி செயல்படுகிறதுங்கிறத கோச்சார முறையில் சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, மற்ற மாத கிரகத்தின் பயிற்சியெல்லாம் வைத்து உங்களுடைய ராசியான விருச்சிக ராசிக்கு எத்தகைய ஒரு அமைப்பு இருக்குது, அது மூலமாக நம்ம சயின்டிஃபிக்காக என்ன எடுத்துக்கலாம், எது மாதிரி தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, விருச்சிக ராசிக்கு குரு 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் இருந்த குரு, கடந்த ஒரு வருடமாக இருந்த குரு, மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே முதல் 2வது நாள்லயே பார்த்தீங்கன்னா ஜூன் 2 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்துக்கு அந்த உச்சகுருவின் பார்வை ராசிங்கிற மனோகாரகன் மேலே விடும்பொழுது மனசு புத்துணர்ச்சி பெறுகிறது. மனசு எப்படி புத்துணர்ச்சி பெறும்? ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தாதான் புத்துணர்ச்சி பெறும். சும்மா பழசையே நடந்துட்டு இருந்தா பெறுமா? பெறாது. ஸோ அது மாதிரி ஒரு வாழ்க்கையில் டக்குன்னு நம்ம எதிர்பார்க்கிற ஒரு பல நாளாக முயற்சி செய்துட்டு இருந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் வரும்பொழுது அப்பாடா அப்படின்னு மனசு கொஞ்சம் இலகுவாகி நம்ம கொஞ்சம் பழைய மாதிரி மன சஞ்சலங்களும் மன உளைச்சல்களும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு அந்த குரு பயிற்சி ஒரு அருமையான தாக்கத்தையும் அருமையான ஒரு வாழ்க்கை மாற்றத்தையும் கொடுக்குதுங்க. அது நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ராகு 4ஆம் இடத்துல, கேது 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த வேலை, தொழில், இடம், வீடு, இது மாதிரி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம சர்வைவல் இருக்கோம் பார்த்தீங்களா, உத்தியோகம், தொழில்ன்ட்டு அதில் நிறையா முயற்சிகள் போயிட்டே இருக்கும். அதை குரு பார்க்காம, இப்போ இதுவரை குரு பார்த்துட்டு இருந்தார். இப்போ குரு பாருங்க, ராசியை பார்க்குறார், 3ஆம் இடத்துங்கிற முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார், 5ஆம் இடங்கிற தன் வீட்டை பார்க்குறார். அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் இது வரைக்கும் போட்ட எஃபோர்ட்டுக்கு வேணுங்கிற ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வருடத்துக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் 2026 விருச்சிக ராசிக்காரருக்கு அமைகிறது. அதே மாதிரி அந்த ராசி அதிபதியாகிய செவ்வாயே பாருங்க 6ஆம் இடத்துலையே உச்சம் பெறுகிறார். என்ன ஆகுது? 6ல் உச்சம் பெறும் பொழுது சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கும், வம்பு வழக்குகள் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும், நம்ம நினைச்ச மாதிரி நடக்காமல் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற அமைப்புகளும் இருக்குது. ஏன்னா 6ல் உச்சம் பெறாரு பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை, கொஞ்சம் வில்லங்கமாக தான் போகுது. அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்து மூலமாக நற்பயனை கொடுப்பார். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன் 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சில பண வரவுகள், வரவேண்டிய பணம், சில ப்ராப்பர்ட்டியை கொடுத்து காசாக்குறது, அது மூலமாக சில பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் மைண்டு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வச்சு பெறும் பொழுது நாம் உண்டு, நமக்கு என்ன வருமோ அப்படி போய்க்கிறது நல்லதே ஒழிய நம்ம ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பங்குதாரர்களோட ஒத்துழைப்பெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம்னா கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் வேகத்தை காட்டிலும் விவேகமாக நீங்கள் செயல்பட்டீங்க என்றால் இந்த ஜூன் மாதம் ஒரு அற்புதமான ஒரு சில பிரச்சனைகள், சில முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய ஒரு மாதமாக நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். நம்ம எல்லாத்துலேயுமே கிரிட்டிக்கலாக போகாமல் வேலை நடந்தால் போதுங்கிற மாதிரி பார்க்கணும். நம்ம எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது எந்த ஒரு குரு பார்வையும் இல்லாமல் இருக்கும் பொழுது கோவதாபங்களுக்கு இடம் உண்டு. நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காமல் இருக்கும் பொழுது நம்மளோட ரியாக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்கிறது ஜோதிட ஆலோசனை. மற்றபடி சனி 5ல் இருக்கிறப்ப குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல், குழந்தைகள் நம்ம சொன்னால் கேட்காம இருக்கிறது, அதுக்காக சில வேலைகள் செய்கிறது, அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கும். பட் என்ன, வேலையில் இருக்கிறவங்க, தொழிலதிபர்கள், வியாபாரிகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மாற்றம். டக்குன்னு அவங்க எதிர்பார்க்குற ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப்பு, எதிர்பார்க்குற ஒரு பிஸ்னஸில் இருக்கிற ஒரு இன்ட்ரன்ஸாக இருந்து ஒரு பெரிய டர்ன் ஓவர் ஆகாமல் பிரச்சனையாகி பிரேக் ஈவனே ஆகாமல் இருந்து கூட சில பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி அடுத்த கட்ட நடவடிக்கையாக அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டோட ஆரம்ப கட்ட ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய, அடிப்படையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் 2026 மாதம் உங்களுக்கு அமைகிறது. ஸோ எப்பவுமே 9ல் குரு வருவது அது உச்ச குருவாக வருவது அருமையான விஷயம். அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான்
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வராங்க. அதனால அப்பா மூலமா வரக்கூடிய சொத்து, பூர்வீக விஷயங்கள், பாக்கியங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக நமக்கு இந்த கடந்த ஒரு வருஷமா குரு 8ல இருந்து பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தது, கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரியும், கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு கொஞ்சம் வேகமாக நடந்து சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடிந்து நட்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.